பெரியார் என்பது உண்மை என்கிற அஸ்திவாரம் இல்லாமல் எழுப்பப்பட்ட குப்பை கோபுரம் தான் பெரியார். உண்மை என்கிற அஸ்திவாரம் அங்கு இல்ல, அது மேல் எழுப்பப்பட்ட குப்பை கோபுரம் ஈவே ராமசாமி. சாதியை விட்டுட்டோம், சரி சரி. மதம், என்னுடைய பாட்டன் பாரதி பாடுகிறான் சாதிக்கு எதிராக. சாதிகள் இல்லையடி பாப்பா, குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று பாடுகிறான். நீதி உயர்ந்த மதிகல்வி, அன்பு நிறைய உடையவர் மேலோர். அதோட விட்டானா அவன்? அதோட விட்டானா? தொண்டர் என்றோர் வகுப்பிள்ளை தொழில் சோம்பலை போல் இழிவில்லைன்ட்டான். சூத்திரன் எவனும் இல்லடா போடா அப்படின்ட்டான். நீ சூத்திரன், அவனை சூத்திரன் சொன்னானா இந்தா பூநூலை போட்டுக்க, கனகலிங்கத்துக்கு பூநூலை போட்டு விட்டான். அதுதான் சொல்லிய வண்ணம் செயல். அதனால் தான் பாரதி புரட்சிக்காரன். பாரதி புரட்சிக்காரன். சாதிய பிரிவுகள் எந்த இடத்திலையும் அவன் ஆதரித்து, சாதிய கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணில் செழித்திடும் மையம், அன்பு தண்ணில் செழித்திடும் மையம்ட்டான். அவன் சொல்லிய வண்ணம் செயல் செய்த அவன் சாதிய எதிர்ப்பாளன், சாதிய மறுப்பாளன். அவனை சனாதன பாரதின்னு சொல்லி நீ அவமானப்படுத்துற. ஏன்? நீ வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் வசதியான அமைப்பை ஈவேரா உருவாக்கி சென்றிருக்கிறார். அதனால அந்த நன்றியை காட்டுற. சரி, அந்த ஈவேரா மத நல்லிணக்கத்தோட நடந்து கொண்டாரா? என்னுடைய பாட்டன் பாரதி பாடுகிறார், இந்திரன் வச்சிரம் ஓர்பால் எங்கள் துருக்கர் இளம்பிறை ஓர்பாலுங்கிறான். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளடா, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். பாடியவன் எமது பாட்டன் பாரதி. அவன் பாடிய அல்லாஹ் பாட்டு நமக்கு அனைவருக்கும் தெரியும். அல்லாஹ் பாட்டு அவன் எழுதுறான், இந்தியர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் போல ஒன்றாக வாழ வேண்டும், நமக்குள்ள பிரிவினை கூடாது என்று எழுதுகிறான் பாரதி. ஏன்? ஒருங்கிணைந்த இந்தியா இருக்கும் போதே இந்த பிரிவினையால் ஒரு நாடு துண்டாடப்படும், பிளவுவாதம் வந்து ஒரு நாடு துண்டாடப்படும் என்கின்ற அந்த உள்ளுணர்வு அவனை பேச வைத்தது. அவன் பேச வைத்தது. அவன் புரட்சியவாதி. ஆனா இங்க ஈவே ராமசாமி என்ன சொன்னாரு? இஸ்லாமியர்களுக்கு இங்க என்ன வேலை? நீங்கள் ஆப்கானிஸ்தான் செல்லுங்கள் அல்லது பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள், இங்க என்ன வேலை? பார்ப்பன பூநூல் போட்டுக்கிட்டு தன்னை உயர்வானவங்கிறான். அதே போல இஸ்லாமியனு குல்லா போட்டுக்கிட்டு தன்னை உயர்வானவங்கிறான். இவன் வீட்டு பிள்ளைகளை என்னமோ ராயல் வீட்டு பெண்களை போல உரமாட்டி வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னது பெரியார். ஆர்எஸ்எஸ் காரன் இல்ல, சொன்னது பெரியார். எங்களை ஆர்எஸ்எஸ் காரங்கிறது. நாங்க ஆர்எஸ்எஸ், எங்க அப்பா ஆர்எஸ்எஸ் மேடையில் இருந்துட்டாரு, நாங்க ஆர்எஸ்எஸ் காரங்கிறது. ஆர்எஸ்எஸ் குழந்தை சொல்றது எவன் தெரியும்ல? ஒரு அரமெண்டல்